அஸ்வினி நட்சத்திரத்துக்கான குறியீடு என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்கலாம்? இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல இது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட நட்சத்திரம். ஒருத்தர் நம்பிக்கை குறைவா நடந்துட்டாங்கன்னா லைஃப்ல அதற்கு பிறகு அவங்கள திரும்பி பார்க்கிற விஷயமும் ரொம்ப கம்மி. அதனால வைராகிய மிகுந்த நட்சத்திரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். மருத்துவமனைக்கு அஸ்வினிக்கு நிறைய தொடர்பு இருக்கும். இவர்கள் எப்போதுமே எலும்பு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு அதிகம் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அப்ப மகாலட்சுமி வசிப்படம் என்பது எது? முக்கோணத்தின் நடுவில். குறிப்பிட்டு இந்த டாலர் மட்டும் போட்டா நான் நல்லா இருப்பேன்னா அது விநாயகர் டாலர், யானை டாலர். இதை போட்டா சூப்பரா இருப்பாங்க. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. நீங்க இந்த குறியீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களோட பூஜை அறையிலேருந்து நீங்க உபயோகப்படுத்துற எல்லாத்துலேயுமே அந்த குறியீடுகளுக்கான முக்கியத்துவம்ன்றது தான் நிறைய தெரியுது. இப்போ நமக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ எல்லா நட்சத்திரங்களுக்கும் குறியீடுகள் இருக்கா? அப்படி இருக்குன்னா இன்னைக்கு முதல்ல நம்ம அஸ்வினிலேருந்து போயிடலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கான குறியீடு என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்கலாம்? பொதுவா 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் என்பது வருகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல இது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் எங்க இருக்கிறதோ அந்த வீட்டுல ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க இருந்தே தீருவாங்க. அதாவது நம்ம ஒரு மருத்துவமா இருக்கட்டும், ஒரு பிஹெச்டி லெவல்ல எந்த துறையா இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு பிஹெச்டி, ஒரு ரிசர்ச்சரை கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரம் கொடுக்கும். அவங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் எங்க இருக்கிறதோ அந்த வீட்டில் கட்டாயமாக ஒரு ஆராய்ச்சி படிப்புக்கு உட்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இவர்களோடு அதிக இணக்கத்தில் இருப்பார்கள். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நிறைய நண்பர்கள்னு பார்த்தா மருத்துவர்களும் ஆன்மீகவாதிகளாகவும் தான் இருப்பாங்க. அதே போல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா அதிக நட்போடு கத்திரிக்கோளோடு தொடர்பாகி இருப்பாங்க. எப்போதுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய கையில கத்திரிக்கோள் இருந்தே தீரும். காரணம் என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துடைய காரகத்துவத்துல ஒண்ணு கத்திரிக்கோள், அறுவை சிகிச்சை. இப்ப மருத்துவ படிப்பிலே உயர்தரமான விஷயம் கத்திரிக்கோள் இல்லாமலேயோ கத்தி இல்லாமலோ இருக்க முடியாது இல்லையா? அதனால அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் கத்திரிக்கோளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் எந்த வீட்டுல வகை வகையான கத்திரிக்கோள் இருக்கோ அங்க அஸ்வினி இருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல முந்திரி பருப்பை ஒருத்தர் அதிகமா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய எக்ஸாக்டான கேரக்டர். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவங்க தந்தையின் மீது அதிக பற்றுடையவர்கள். தந்தை கண்டிப்பா ஒரு பிரபலமான நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவா இவர்களை பொறுத்தளவுல உறுதியான நம்பிக்கை, எதிலையுமே நம்பிட்டாங்கன்னா கடைசி வரையும் அதுல விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல ஒருத்தர் நம்பிக்கை குறைவா நடந்துட்டாங்கன்னா லைஃப்ல அதற்கு பிறகு அவங்கள திரும்பி பார்க்கிற விஷயமும் ரொம்ப கம்மி. அதனால வைராகிய மிகுந்த நட்சத்திரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். உறவுகள் இணக்கமா இவங்களுக்கு இருந்துட்டா கடைசி வரை தொடரும். இவங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டாலும் அதுல துண்டிப்பு தான் நிகழும். அதுல நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு பிறகு நம்ம திரும்பியே பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு வைராகியம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்தை அதிர்ஷ்டத்தை, இப்ப அஸ்வினியில பிறந்தவர்கள் அதிகம் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு அவர்கள் எதையெல்லாம் செய்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய வழிபாட்டுல முதன்மையான வழிபாடா யார் எடுத்துக்கலாம்னா விநாயக பெருமானை எடுத்துக்கலாம், இல்லைன்னா சரஸ்வதி தேவியை எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டுமே ஞானத்திற்கு உட்பட்டவர்கள். ஸோ அஸ்வினிக்குரிய வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள்ல இவங்க 2 பேரும் தான் பிரதானமான நிலையாக இருக்கிறார்கள். அப்போ சரஸ்வதி தேவியோடு ஸ்ரீ சக்கர சிலாசனம் இருக்கக்கூடிய இடத்திற்கும் அஸ்வினி நட்சத்திரமும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புல உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அமைப்புல எங்க இருக்கிறாங்கன்னா சாரதா தேவி, ஸ்ருங்கேரி சாரதா பீடம், சரிங்களா? இந்த ஸ்ருங்கேரி மடத்துல சாரதா தேவி என்பவள் சரஸ்வதியினுடைய மறு உருவமாகவே இருக்கிறாள். அவள் முன்னால் கட்டாயமாக ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை என்பது ஆதிசங்கரால் செய்யப்பட்டு விட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் அந்த மடத்திலிருந்து உபமடமாக தமிழகத்தில் நிறைய மடங்கள் பிரிந்திருக்கிறது. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் வீணை இசை கேட்டல் ரொம்ப நன்று.
கட்டாயமா வந்து அவர்களுக்கு இந்த தொடர்பு நிறையவே இருக்கும். அதே போல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் நினைத்தது நடக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அதாவது வெற்றி தரும் வழிபாடு சாரதா தேவி வழிபாடு. சாரதா தேவியோடு ஸ்ரீ சக்கரம் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஆலயமாக தேர்ந்தெடுக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா ஸ்ரீ சக்கரம் தனித்து இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போகணும். அப்படி பார்த்தா காஞ்சி காமாட்சி அம்மன், அங்கேயும் அம்பாள் வந்து சரஸ்வதி ரூபமாகத்தான் காட்சி அளிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து வீணை அலங்காரத்தில், சரஸ்வதி அலங்காரத்தில் அம்பாள் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய நாள் எது என்பதை பார்த்து நம்ம போய் வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மேன்மை கொடுக்கக்கூடிய திருத்தலமாக இருப்பது காஞ்சி காமாட்சி அம்மன், சிருங்கேரி சாரதா பீடம், ஸ்ரீ சக்கரம் சிலாசனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அம்பாளுடைய ஆலயமும் வெற்றி தந்தே தீரும். அதே போல வெற்றி தரக்கூடிய மிகப்பெரிய வசிய குறியீடு என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா சர்ப குறியீடு தான். அதான் சொல்லிட்டேன், அஸ்வினினாலே மருத்துவர்கள் தொடர்புல இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஆகையினால வந்து மருத்துவமனைக்கு அஸ்வினிக்கு நிறைய தொடர்பு இருக்கும். இவர்கள் எப்போதுமே எலும்பு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு அதிகம் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். கண்டிப்பா வீட்டுல வந்து எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அல்லது உடம்புல அதிகமா கால்சியம் இருந்து எலும்பு வளர்ச்சி, இது எல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக இருக்கும். ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு புகழ் இருக்கும். இவங்க பேரை சொன்னாலே அந்த ஏரியால எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு தன்மை எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும். இன்னும் ஒருத்தர்கிட்ட தாழ்ந்து போகிற விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப ஷார்ட் அண்ட் டெம்பரா இருப்பாங்க. இது எல்லாம் அவங்கள கொஞ்சம் வாழ்க்கையில பலகீனப்படுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சமப்படுத்தி மேலே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு உதவுவது ஸ்ரீ சக்கர வழிபாடு. ஸோ அஸ்வினி நட்சத்திரம் ஸ்ரீ சக்கர வழிபாடு, கஜமுகனை வழிபடுவது, கஜமுகன் வடிவாக இருக்கக்கூடிய யானையை வழிபடுவது, அதே போல அரசமர விநாயகரை வழிபடுவது, இது எல்லாம் அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி தரக்கூடிய தெய்வங்கள். இதை ஃபாலோ பண்ணினாலே அவங்க நிச்சயமா நல்லா இருப்பாங்கம்மா. சிம்பிள்ஸ் ஏதாவது அவங்க வந்து அவங்களோட மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஆக்சசரிஸாக போட்டுக்கலாம் அப்படின்னா என்ன ஒரு குறிப்பிட்ட சிம்பிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம்? அதாவது விநாயகர் டாலர் போடலாம். அப்படி இல்லைன்னா விநாயகருடைய உருவம், அதாவது யானையினுடைய உருவம் இருக்கு இல்லையா, அதை வந்து சாரியில இருக்கிற பார்டர்ல கஜம் வந்து இருக்கு இல்லையா, திருவிழா கோலத்துல கஜம் வரும் இல்லையா, அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கஜத்தையே என்ன பண்ணலாம்னா தன்னுடைய முகூர்த்த பட்டு புடவைக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஷஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 60ற்குரிய திருமணம், இல்ல முக்கியமான இடங்களுக்கு தான் போய் வெற்றி பெறணுன்றதுக்காக அதுல கஜத்தை பதித்த புடவையை கட்டிட்டு போனா வெற்றி. இப்ப எல்லாம் சாரியிலேயே நம்ம நட்சத்திர குறியீடை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கோண வடிவம், இந்த முக்கோண வடிவம் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்சஸை கட்டாயமா கொடுக்கும். அதனால சாரியில முக்கோண வடிவமான டிசைன்ஸ் போடலாம். அல்லது முக்கோணத்திற்குள் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, இதை வந்து நம்ம ஸ்ரீவஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாளுடைய மார்புல வந்து ஒரு முக்கோணம் இருக்கும், அதை வந்து ஸ்ரீவஸ்தம், அதாவது மகாலட்சுமி உறையும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறியீடை சாரியில பிரிண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அல்லது அதிக ஒரு டாலரா முக்கோண வடிவில் உள்ள மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஸ்ரீவஸ்தம்னு இன்னைக்கு நீங்க வந்து கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா ஒரு வடிவம் தெரியும். அதன் வடிவில் தான் நம்ம முன்னோர்கள் மகாலட்சுமி வழிபட்டாங்க. இப்ப அது மாறிடுத்து, விளக்கு மாடம் வச்சு அதுக்குள்ள விளக்கெறிகிறது ஸ்ரீவஸ்தம். புரியுதுங்களா? ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உள்ள கிராமப்புறங்கள்ல போகும்பொழுது திருவிழா காலங்கள்ல சுவர்ல பச்சை அரிசி மஞ்சளாலேயே முக்கோணம் போடுவாங்க. முக்கோணம் போட்டு அதை வந்து நமக்கு தெய்வ வழிபாட வழிபடுவாங்க. இந்த ஆடிப்பெருக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தை மாதம் அந்த வெள்ளை அடித்து பொங்கல் வழிபடும் பொழுது அந்த முக்கோணம் போடுறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஸ்ரீவஸ்தம். ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, வஸ்தம் என்றால் அவள் வசிப்பிடம். அப்ப மகாலட்சுமி வசிப்பிடம் என்பது எது? முக்கோணத்தின் நடுவில். அதனால தான் ஸ்ரீ சக்கரம் என்பதற்கும் மகாலட்சுமிக்கும் தொடர்பு இருக்குன்னு கிட்டத்தட்ட அந்த முக்கோண வடிவு தான் வருது. நிறைய ட்ரையாங்கிள் அதுல இருக்கும். அப்ப என்னன்னா அந்த ட்ரையாங்கிள்ல தான் மகாலட்சுமியினுடைய உறைவிடம் இருக்கின்றதுனாலதான் எல்லா பெண்களும் கண்டிப்பா ஸ்ரீ சக்கரம் அணிய வேண்டும். மகாலட்சுமியின் உறைவிடமாகவே ஒரு பெண்ணுடைய உடல் மாற வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நான் அடிப்படையா சொன்னேன். அப்போ முன்னோர்களுடைய வழிபாட்டுல வீட்டுல விளக்கு மாடம் ஹால்ல முக்கோண வடிவத்துல தானே இருந்தது, அது பேர் தான் ஸ்ரீவஸ்தம். இப்ப நம்ம எங்கெங்கயோ போய் மகாலட்சுமியை தேடிட்டு இருக்கோம். அதான் முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் அமைச்சாங்க. ஆனா அதை ஏன் அமைச்சாங்கன்னு தெரியாம கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டுக்கான அந்த ஒரு சின்ன விஷயம், ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட ஆகம விதி இன்றளவும் மாறப்படல.
ஆகமத்திற்கு வழங்கப்பட்ட ஆகம விதி மாறல. ஆனா அதே ஆகம விதி ஒரு மனிதனுக்கும் இருந்தது, ஒரு மனிதன் வாழக்கூடிய வீட்டிற்கும் இருந்தது. இந்த 2 விதியும் மாறி போச்சு. ஆமா. இந்த 2 விதியும் மாறினதுனால நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே எதுக்கு எடுத்தாலும் நம்ம மக்கள் வெளிநாட்டுல அப்படின்னு போய் திங்க் பண்ணுவாங்க. நம்ம ஊர் திருமணத்துக்கு தான் 100 சவரன் போடணும், நம்ம ஊர் திருமணத்துக்கு தான் சீர் கொடுக்கணும், நம்ம ஊர்ல 50 ஏக்கர் இருந்தாதான் பொண்ணு தருவாங்க. இப்படி நமக்குள்ள கட்டுப்பாடுகள் வைத்ததனால்தான் சாஸ்திரங்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறது. வெளிநாடுகள்ல 15 வயசு ஆச்சுனாலே அவர்களுக்குரிய கட்டுப்பாடு இலகு. நீ பார்த்துக்கலாம், நீ படிச்சுக்கலாம், நீ சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீ வாழலாம். அதுதான் அவங்களுடைய யதார்த்தம். சோ கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஊர்களில் தான் அதை நிறைவேற்றுவதற்கான வலிமை மிக்க வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் அவர்கள் சாஸ்திரத்தையோ சம்பிரதாயத்தையோ பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதையும் இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்துறேன். ஏன்னா ரொம்ப தெளிவான நபர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க உடனே வெளிநாடுன்னு. அதற்கு தான் இந்த பதிலும் நான் சொல்ல வரேன். ஆகையினால இதையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ரீவஸ்தம் ஒரு வீட்டில் இருந்தாலே அது மிகப்பெரிய லக்ஷ்மிக்குரிய ரகசியம். ஸோ அந்த முக்கோண வடிவம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வசியத்தை கொடுக்கும். இதை 2ஐயும் ஃபாலோ பண்ணா போதும். குறிப்பிட்டு இந்த டாலர் மட்டும் போட்டா நான் நல்லா இருப்பேன்னா அது விநாயகர் டாலர், யானை டாலர், இதை போட்டா சூப்பரா இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த கலர்ஸ் ஏதாவது இருக்கா? இவங்க இந்த கலர்ஸையே ஃபுல்லா பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு நிறைய லக்கா. ஆரஞ்சு நிறம், நிறைய யூஸ் அது எப்படின்னா மாலை நேரத்துல, மாலை நேரம் வரும் இல்லையா, அப்ப மாலை சூரியன் உதிக்கிறப்ப ஒரு ஆரஞ்சு இருக்கும், மறையிறப்ப ஒரு ஆரஞ்சு இருக்கும். அந்த காம்பினேஷன்ல போடணும். அது ஒரு ரெட்டும் ஆரஞ்சு காம்பினேட் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதை நம்ம மேங்கோ ஆரஞ்சு காம்பினேஷன்ல ஒரு சாரி இருக்கும் டபுள் கலர்ல. அதை இவங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெட் கலர் இவங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ரெட் ஆரஞ்சு அப்படின்றது ஃபேவரட்டான ஒரு கலர். இதை அவங்க யூஸ் பண்ணாலே போதுமா? பாக்குற ஆண்களுக்கெல்லாம் தோணும், நீங்க பெண்களுக்கே சொல்லிட்டு இருக்கீங்களே, நாங்கெல்லாமும் அஸ்வினில இருக்கோம், குறியீடுகள் அவங்க நிச்சயமா யூஸ் பண்ணிடலாம். இப்ப ஆண்களுக்கான கலர்னா அவங்களும் இதே ஆரஞ்சு கலர்ல யூஸ் பண்ணலாம். வெயிட், அதாவது ஆண்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா சூரிய நமஸ்காரத்தின் மூலம், தோப்பு கரணத்தின் மூலம், அங்க பிரதட்சணம் செய்வதின் மூலம். இதெல்லாம் ஆண்களுக்கு. நல்ல வேளை ஆண்களை ஞாபகப்படுத்திட்டீங்க. இதெல்லாம் ஆண்களுக்கு. பெண்களோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகம், அதை கேட்கவே வேண்டாம். அப்போ என்ன பொறுத்தளவுல என்ன அப்படின்னாமா, ஒரு பெண்ணுடைய முயற்சிக்கு பின்னால் தான் ஒரு ஆணுடைய வெற்றி இருக்கு. ஒரு ஆணை நிதானப்படுத்தக்கூடிய செயல் ஒரு பெண்ணுக்கு உண்டுன்றதுனால தான் நம்ம பெண்களையே அடிக்கடி அதிகப்படுத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஏன்னா ஆண் நிறைய உலகத்துல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது பெண்கள் ஒரு ஆணை நிதானப்படுத்தக்கூடிய கொடுப்பினை அவள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. தாய்மை எல்லாமே பெண்களுக்குரியது. அதனால அவள் நினைத்தால் வாழ்க்கையை மாத்தலாம். அதனால தான் அந்த இடத்துல நான் அந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால அஸ்வினியில ஆண்கள் பிறந்திருந்தா அங்க பிரதட்சணம், சூரிய நமஸ்காரம், தோப்பு கரணம், இது ரொம்ப நல்லது. அது போல அருகம்புல், அது போல ஒற்றை செம்பருத்தி, ஒற்றை சிவப்பு செம்பருத்தி, இதை விநாயகருக்கு அர்ச்சனை செய்து அதை தன்னுடைய பாக்கெட்ல பேக்ல வச்சுட்டு ஆபீஸ்க்கு புறப்படும் பொழுது அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மிக பிரம்மாண்டமாக செயல்படும். அருமை அருமை. ஏன்னா ராசி லக்னம் அது உட்கார்ந்த இடம்னு சொல்லி நிறைய குழப்பங்களுக்கு நடுவுல அஸ்வினில எப்படி ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 50 லட்சம் பேருக்கும் ஒரே ரெமெடி இப்ப நீங்க சொன்ன அந்த ஆண்கள் பெண்கள் இல்லன்னு சொல்ல முடியாது. இந்த பதிவை கேட்கறவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்களே தவிர இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. உலகமெங்கும் உங்களோட பதிவை பார்த்துட்டு இருக்காங்க, ஆல் ஓவர் த குளோப் பாக்குறாங்க. ஏன்னா ரசிகர்களுக்கான கமெண்ட்ஸ் வருது. ஸோ எல்லாருக்குமே அஸ்வினி அப்படின்னா ஆண் பெண் இருவரும் இதை ஃபாலோ பண்ணாலே ஜெயிச்சிடலான்னு இருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த 26 நட்சத்திரங்களுக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள்ல வந்துட்டு இருக்கு. ஸோ பாக்குறவங்க உங்க நட்சத்திரம் வரலையேன்னு கவலை வேண்டாம். சார் அடுத்தடுத்த பதிவுகள்ல ஒவ்வொரு நட்சத்திரமா சொல்லுவாரு. அருமையான பதிவிற்கு நன்றி சார். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.